அண்ணே என்னண்ணே அரவழைத்துட்டு இருக்கீங்க? என் தம்பியை வெட்டுறதுக்கு. எதுக்குண்ணே? டேய், பக்கத்து வீட்டு காமாச்சி ஜன்னலோரமா புரண்டு படுத்திருக்கா. கம்பிக்குள்ள கையை விட்டு அவ கண்ணத்தை சொரிஞ்சு விட்டுருக்கான். இது அவ புருஷனுக்கு தெரிஞ்சா எங்க குடும்ப மானத்தையே வாங்கிடுவான். அதுக்குள்ள போய் அவனை ரெண்டா அமைதி அமைதி அமைதி. எப்படி அமைதியா இருக்க முடியும்? வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனுக்கும் திருந்தருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கண்ணே. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அவர் அடிக்காம அன்பா நடந்து பாருங்க, கண்டிப்பா திருந்துவாரு. எத்தனையோ சந்தர்ப்பம் கொடுத்துட்டேன், அவன் திருந்துற மாதிரி தெரியல. அண்ணா திருந்துவாருண்ணே. அந்த பொறுக்கி திருந்த மாட்டான்டா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக. சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உனக்காக அவங்கிட்ட நான் அன்பா நடந்துக்கிறேன். தம்பி, என்னடா பணத்தை திருடுறீங்களே தம்பி சார்? என்கிட்ட கேட்டனா நான் தரமாட்டேனா சார்? ஒவ்வொன்றுக்கு உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பாங்களா? என்னடா எம்டி பர்ஸா வச்சிருக்க? பர்ஸ்ல பைசா எல்லாம் வைக்க மாட்டியா? நான் செலவுக்கு பணத்துக்கு என்னடா பண்ணுவேன்? எவங்கிட்டடா போவேன்? என் இமேஜ் பாதிக்காது. அடும் டேய், கணக்கு புள்ளனா ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா திருடணும். இதுதான் ப்ரொசீஜர். கீப் இட் அப். பொறுமை பொறுமை. தம்பி, செய்யற தொழில கேவலமா பேசாதப்பா. ஆமா, இவர் பெரிய சுவிஸ் பேங்க் அக்கவுண்டன்ட். இவர் தொழில நாங்க கேவலமா பேசிட்டோம். போடா, அவன் கம்ப்யூட்டர்லயும் கால்குலேட்டர்லயும் கணக்கு போட்டுட்டு இருக்கான். இம்மா பெரிய மூங்கி குழாயில இங்க ஊத்தி நாக்குல நக்கி நக்கி எழுதிட்டு இருக்கான். பெக்கர் பல்லோ. தம்பி, நீ படிக்கணுங்கிறதுக்காகத்தான்ப்பா நான் கணக்கு புள்ளையான. நீ ஜட்டி போடணுங்கிறதுக்காகத்தான்ப்பா நான் அன்றாயிரே போடல. நீ பவுடர் போடணுங்கிறதுக்காகத்தான்ப்பா நான் மூஞ்சியே கழுவுல. பேட் பல்லோ. உனக்கு பர்சனாலிட்டி இல்ல, அதுக்கு நான் என்னடா பண்றது? தம்பி, உனக்கு ஞாபகம் இருக்காப்பா? நீ சின்ன குழந்தையா இருக்கிறச்சே கைவீசம்மா கைவீசுன்னு இதே தோல்ல தான்டா உன்னை ஸ்கூல் வரைக்கும் தூக்கிட்டு போய் இறக்கி விட்டேன். ஸ்டாப் இட். வந்து அப்பிருவண்டா. சைக்கிள் வாங்க பக்கில்ல, தோல்ல தூக்கிட்டு போறேன். அதனால எனக்கு ஸ்கூல்ல பிரெஸ்டேஜே போச்சுடா. தம்பி, உங்களுக்காக நான் கல்யாணமே பண்ணிக்கல தெரியுமா? அப்பனே இந்த ரீல் எல்லாம் இங்க விடாதடி. தெருவு கொண்டு வச்சிருந்தா எப்படா கல்யாணம் பண்ணிக்குவேன்? தம்பி, இப்படி எல்லாம் தப்பா பேசுறக்க என் கூட நீங்க பிறந்தீங்க. என்ன பார்த்தாலே தெரியல நான் ஒரு டிஃபரண்ட் மேன். நீ ஏன் என் கூட பிறந்த? நீ எங்கேயோ குப்பை தொட்டில கிடந்த அனாதன். தம்பி நிறுத்துங்க, நான் உங்களை தடுத்ததே தப்பு. இப்படி ஒரு தம்பி இருக்கவே கூடாது. இந்தாங்க, வெட்டுங்க வெட்டுங்க. டேய் கிரிமினல், என்னடா சொன்ன? இருங்கண்ணே இருங்க, கொல்லுங்கண்ணே கொல்லுங்க. இந்த தம்பிங்களே இப்படித்தான். இருங்கண்ணே தம்பிங்களே இருக்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே எழுதியிருக்கேன். கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. என்ன எத்தனை நாள்ல முடியும்? இன்னும் ஒரு வாரத்துல எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி ஆயிடும். சீக்கிரமா முடிங்க, அப்பதான் எனக்கு நிம்மதி. நன்றிங்க. வாங்க வரங்கம்மா. வாங்க. பாட்டி, என்னது? ஒண்ணு இல்லப்பா, என் பேர்ல இருக்க சொத்து எல்லாத்தையும் உன் பேர்ல மாத்தி எழுத சொல்லியிருக்கேன். சோம்பேறி பசங்க எல்லாத்தையும் மாத்தி எழுதுறதுக்கு ஒரு வாரம் ஆகும் சொல்றாங்க. பாட்டி, எனக்கு எதுக்கு சொத்து? அதெல்லாம் வேண்டாம். அப்படி சொல்லாதப்பா. கிழவி என்ன பாவம் பண்ணாலும் பெத்த பிள்ளையே அவளை விட்டு போயிட்டான். அவளுக்காக அழுக சிரிக்க யாருமே இல்லாம அனாதையா தெரியறான்னு என்னை பார்த்து இந்த ஊரே சிரிச்சுது. நீ வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிப்போச்சு. இந்த அனாதைக்கு சொந்தம்னு கொண்டாட வேற என்ன நீ வந்தியே? உனக்காக சொத்து என்னப்பா, என் உயிரையே கொடுப்பேன். இல்ல பாட்டி, என்ன தடுக்காத. எனக்கு நான் கூட்டியா? நான் இங்க இருந்து போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னப்பா சொல்ற? ஆமாண்ணே, நீங்க சொன்ன போது பேர்னா நடிக்கிறது ரொம்ப சுலபம்னு நான் நினைச்சேன். ஆனா அது அப்படி இல்லை. பாட்டி நான் தான் அவங்க பேருன்னு நினைச்சு என் மேல உயிரை வச்சிருக்காங்க. ஆனா அது உண்மை இல்லை. நான் ஒரு போலின்னு தெரிஞ்சா அவங்களால தாங்கவே முடியாதுண்ணே. அந்த நல்ல மனுஷன் இனிமேல என்னால ஏமாற்ற முடியாது. நான் இங்க இருந்து போயிடுறேன். நான் திரும்ப அமெரிக்கா போயிட்டேன்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க. நீ பாட்டுக்கு போறேன்னு சொன்னா பாட்டி உன்னை சும்மா விட்டுருமா? ஏன், என்ன சொல்லுவாங்க? உன்னை காரணம்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. போலீஸ் வந்து விசாரிச்சா நான் தான் கொலைகாரங்கிற உண்மை தெரிஞ்சு போயிடும். என்ன உள்ள தட்டுறது உனக்கு என்னப்பா சந்தோஷம்? நீங்க புரியாம பேசுறீங்க. என்னால இங்க இருக்க முடியல. சரி, உன்னை இனிமே என்னால தடுக்க முடியாது. நீ போறேங்கிற முடிவுக்கு வந்துட்ட. பாட்டி கிட்ட சொல்லிட்டு போ. பாட்டி இப்ப எங்க? பாட்டி, எதுக்கு இந்த வேண்டுதல்? ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? இதுல என்னப்பா கஷ்டம்? நீ என் கூட இருக்கணும்னா 30 வாரம் அங்க பிரதர்ஷனம் பண்ணணுமா? 30 வாரம் என்ன
300 வாரம் பண்ண போறேன். காலம் பூரா நீ என் கூட இருக்கத்தான் போற. ஆத்தா, இது உன் பேரன் தானா? ஆமா. நினைச்சேன். இவ்வளவு அழகாவும் அம்சமாவும் இந்த ஊர்ல வேற யாரு இருக்க முடியும்? உன் பரம்பரையிலேயே இவன் ஒருத்தன் தான் ராசா மாதிரி இருக்கான். ராசா மாதிரி இருக்கான்ல, போ வேலையை பார்த்துக்கிட்டு பே. பாட்டி என்ன பண்றீங்க? பாட்டி என்னது இது? நீ சும்மா இருப்பா. அவ கண்ணு கொல்லிக்கண்ணு. அவ கண்ணு பார்த்தா கொல்லாது. கற்பூரத்துக்கு எல்லாம் சரியா போயிடும். சும்மா இரு கொஞ்ச நேரம். என் பேர ராசா மாதிரி இல்லாம வேற எப்படி இருப்பான்? பாட்டி எழுப்பிட்டனா? தூங்குனா தானப்பா எழுப்புறதுக்கு. கண்ணை திறந்தா நீ மருந்து போடுறத நிறுத்திடுவியே. என் பேரன் கையால கிடைக்கிற இந்த சுகம் எனக்கு கிடைக்காம போயிடுமே. அதனாலதான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தேன். கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோன்னு இல்லாம எனக்காக இப்படி காயம்பட்டு. இல்லப்பா, இத்தனை நாளா நீ எங்க இருக்க, எப்படி இருக்க, என்ன பார்க்க வருவியான்னு என் மனசுக்குள்ள இருந்த காயத்தை விட இந்த காயம் கம்மிதான். அத்தா, உங்களை பார்க்க கலெக்டர் வந்திருக்காரு. கலெக்டரா? எதுக்கு? ஆமா சார், அதேதான். வாங்க கலெக்டர் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. நீங்க கொடுத்த பெட்டிஷன் செக்ரட்டரியேட்ல பாஸ் ஆயிடுச்சு. உங்க விருப்பப்படியே நின்னு போன திருவிழாவை நல்லபடியா நடத்தலாம். ஆமாம்மா, வர ஆடி மாசம் 18ஆம் தேதி நீங்க திருவிழாவை நடத்தலாம். அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தோம். இல்ல சார், இந்த திருவிழாவை நான் நடத்துறதா இல்ல. என்ன பாட்டி, அன்னைக்கு திருவிழாவை நடத்தியே தீருவேன்னு நீங்க தானே சொன்னீங்க? அன்னைக்கு எனக்கு யாருமே இல்லைங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். இப்போ என் பேரை என் கூடவே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வேண்டான்னு சொல்றேன். திருவிழாவை நாங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லும் போதெல்லாம் உங்க குடும்ப கௌரவத்துக்காக நடத்தியே தீர்வுன்னு நீங்க தானமா சொன்னீங்க. ஆமாம்மா, உங்க புருஷன் இறந்ததுக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இந்த திருவிழாவை நடத்தினா தான் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்வீங்க. இப்ப நீங்களே வேண்டான்னு எப்படிமா? பார்க்கவே முடியாதுன்னு நினைச்ச என் பேரன் இப்ப என் கூடவே வந்திருக்கான். அந்த சந்தோஷம் உங்களுக்கு எல்லாம் தெரியாதியா? என் பேரன் கூட நான் கொஞ்ச நாள் இருந்தாலும் அவனோட நினைப்புல நான் நிறைய நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். திருவிழாவை நடத்தி என் பேரனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாதியா. அதனாலதான் என் கௌரவம், என் வைராக்கியம், இது எல்லாத்தையும் விட என் பேரன் தான் முக்கியம்னு நான் முடிவெடுத்துட்டேன். சரிம்மா, நீங்க உங்க விருப்பப்படியே செய்யுங்க. நாங்க வரோம். கலெக்டர் சார், நீங்க சொன்ன அதே தேதியில கண்டிப்பா திருவிழா நடக்கும். ரகு, எனக்காக நீங்க திருவிழா வேண்டான்னு சொல்லும்போது உங்களுக்காக நான் திருவிழா நடத்தக்கூடாதா? பாட்டி, உங்க வாழ்க்கையில எது முக்கியம்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த திருவிழா நிச்சயமா உங்க தலைமையில நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன்.